கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கூட அருமையான சோதரம் பாஸ்டர் சாமுவேல் அவர்களை நம் கைகளை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பார்த்தாவே சோகமா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. உங்க முகம் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப என்னமோ பாரத்தோடு சோகமா ஏதோ கூப்பிட்டாங்க, நீ வந்தோம் உட்காந்துருக்கோம். இது ஃபேமிலி கேம்ப் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபேமிலியாக யாருமே உட்காரல. 2 பேர் 3 பேர். என்ன பாஸ்டர் அங்கே தான் இருக்கோம், இங்கேயாவது கொஞ்சம் தனியாக உட்கார விடுங்க. அந்த மூஞ்சிகளை பார்த்து பார்த்து எங்களுக்கும் பெரிய போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தனியாக உட்கார விடுங்கன்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்களும் நானும் சும்மா அந்த இடத்துல உட்காரல. இன்னைக்கு எல்லாரும் கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால ஏதோ பேருக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தோம், ஏதோ ஒரு ப்ரேயரை பண்ணோம், ஒரு சாப்பாடை போட்டோம், வீட்டுக்கு போனோன்றதுக்காக வரல. ஏதோ ஒன்று செய்ய போறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ ஒன்று காரியம் மாறுதலா முடிய போகுது. என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தையும் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தையும் நம்ம குடும்பத்தில், நம்முடைய பர்சனல் லைஃப்பில், நம்முடைய கையின் பிரயாசத்தில், நம்முடைய ஊழியத்தில் செய்யும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்ப நாளை அற்பமா எண்ணுகிறவன் யார்? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது மாதிரி நிறைய கூட்டத்துக்கு போயிருக்கோம் பாஸ்டர். உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்துருக்குறோம், 1000 மெசேஜை கேட்டுருக்கோம். உங்களை மாதிரி பச்சை சட்டை போட்டவன், வெள்ளை சட்டை போட்டவன், கருப்பு சட்டை போட்டவன்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். என்னத்தையோ வந்திருக்கீங்க சொல்றத சொல்லிட்டு சீக்கிரம் போனீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம் யோசிக்கிற உங்கள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இது மனித சத்தத்தை கேட்கிற இடம் அல்ல, தேவ சத்தத்தை கேட்கிற இடம். தேவனுடைய வல்லமையுள்ள சத்தம் பெண்மான்களை ஈன செய்யுமாம். ஆமென் சொல்லுங்க. அக்கினியை பிளக்குமாம், கேதுரு மரங்களை முறிக்குமாம். முடியாததை உடைக்க முடியாததை, மாற்ற முடியாததை, உருவாக்க முடியாததை, உண்டாக்க முடியாததை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நசரேனா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறபடியால் அது என்ன செய்ய சித்தமா இருக்கிறதோ அதை செய்யாமல் விடாது. அல்லேலூயா. தெரியாம வந்துட்டீங்க 2 பேரு, கன்ஃபார்மா மாற்றாம கர்த்தர் அனுப்பவே மாட்டார். ஏன் வந்தோன்னு தெரியல பாஸ்டர், யார் கூப்பிட்டாங்க, ஏதோ என்னத்தையோ தெரியாம வந்து உட்காந்துட்டோம் பாஸ்டர். கவலைப்படாதீங்க, மாற்றம் வரப்போகுது. உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கன்ஃபார்மாக எங்கே தொடணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கன்ஃபார்மாக தொட்டு இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நாங்கள் இணைந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? இந்த இடத்துல நாங்கள் கூடினதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? என்னை குடும்பமா இந்த இடத்துல உட்கார வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? என்ன திட்டத்தோடு, என்ன சித்தத்தோடு, என்ன தாகத்தோடு என் ஆண்டவரே எங்களை எங்க குடும்பத்தை கொண்டு வந்தீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ரபா ஷேலே ரபா 5 யூ கைஸ் த லேட்டல் மை ரபோ தே ஆண்டலரா. உம்முடைய கரம் இந்த இடத்துல இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும், தேவ மகிமை இந்த இடத்தை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் சோர்வுகள், எல்பது ஐ5 அவிசுவாச ஆவிகள், ரீகா டாய் மட்டாய் மஃபல் பை தோஃபே லாதோல் ஐபலாஃபா, வேதனைகள், துக்கங்கள், ரீகா லகா தூபை, போராட்டங்கள், குழப்பங்கள், பயங்கள், நடுக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்தை விட்டு வெளியேறி போவதாக. பிரசன்ன மாளிகை செய்வதாக. பணிவிடை ஆவிகள் இறங்குவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த இடம் தேவ ஆவியினால், தேவ பிரசன்னத்தினால், தேவ மகிமையினால் நிரம்புவதாக. வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவன், கருக்கலானவைகளை தெளிவாக்குகிற தேவன், இருள் இருக்கிற காரியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற தேவன் இந்த இடத்துல உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சூசைடு அட்டன் பண்ணி கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். லைஃபே வேண்டான்னு குடும்பத்தை விட்டு ஓடி போகலாம் நினைச்ச என் ஆண்டவர் சில பேரை கொண்டு தான் வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம். குழப்பங்களை கர்த்தர் மாற்ற போகிறார், போராட்டங்களை கர்த்தர் மாற்ற போகிறார்.
தேவ சமாதானம் குடும்பத்துக்குள்ளே கடந்து வரப்போகிறது. நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம். இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். யார் யாருடைய வாழ்க்கையில எது இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறத போல மாற்றி அனுப்பிடுங்கப்பா. என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வாயினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் உலாவுகிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அளவில்லாமல் இருக்கிறது. அவருடைய மகிமை இந்த இடத்துல அளவில்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய ரத்தம் இந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. நமக்காக அடிக்கப்பட்டார். அர்பது ஷப நமஃபில் பாத்தனவா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நன்றி ஆவியானவரே, ரத்தம் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். ரத்தம் இந்த இடத்தை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. குடும்பத்தை ஏன் குடும்ப காரியங்களை அவ்வளவா பேச போறதில்லை. சில காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு வேகமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் குடும்பத்தை உருவாக்குறதற்கு முக்கிய காரணம், மூல காரணம் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக. நம்ம மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் தேவனை துதிக்கும்படி, தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுக்கு பயந்து வாழும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில இருக்கும்படி கர்த்தர் நம்மை குடும்பமாய் இணைத்து இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார், மாறப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாய் மாறப்போகிறார். அதற்காக தான் நம்ம மட்டுமல்ல, நம்ம சந்ததியாய் தேவனை துதிக்கும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும்படியாய், தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாய், தேவன் நாமம் மைமைப்படும்படி, சாட்சியாய் வாழும்படியாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குடும்பமாய் ஏற்படுத்தி நமக்கு வரும் சந்ததியை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, தேவ சந்ததிகளாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றும்படி நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது செய்தி அல்ல, நம்முடைய குடும்ப காரியம். எதற்காக கர்த்தர் இணைத்தான் அந்த வார்த்தையை சொல்லும்படி நான் நினைத்தேன். அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், ஒரு வார்த்தையை தெளிவாய் சொல்ல சொன்னார். கோ ஃபார்வர்ட். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுது? கோ சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. அப்படின்னா என்னது? முன்னேறி முன்னேறி போ, நிக்காத. நிறைய பேர் நான் எவ்வளவோ மீட்டிங் போயிருக்கேங்க, நிறைய அதிக மீட்டிங் போயிருக்கிறேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பிரசங்கம் மட்டும் எனக்கு 1,00,000 மேல பிரசங்கம் பண்ணியிருப்பேன். எவ்வளோ மீட்டிங் போயிருக்கிறேன். இந்த நேரத்துல வந்து செய்தி கொடுக்க நான் பட்ட போராட்டம் எப்பயுமே இருந்ததில்லை. பயங்கர போராட்டம். எனக்கு போராட்டம் வரும்போதே நினைச்சேன், போராட்டத்தோட தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரியுது. என்ன பிரச்சனை இருக்காங்க, என்ன சூழ்நிலை இருக்காங்க, எதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க, என்ன தாகத்தோட வந்திருக்காங்க, என்ன தேவையோட வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா, வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம். முன்னேற முடியல, ஆசீர்வாதமா வாழ முடியல, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல. நீங்க எல்லாரும் சொல்லலாம், 10 வருஷமா நான் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு,
எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எல்லாம் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா உங்க லைஃப்ல கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், பல வருஷமா நீங்க முயற்சி செய்து அடுத்த நிலைமைக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு, அடுத்த நன்மைக்கு, அடுத்த உயர்வுக்கு, அடுத்த பெருக்கத்திற்கு நீ உங்களால போக முடியல. ஒரு ஸ்டெப்ப கூட எடுத்து வைக்க முடியல. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்ல கையை உயர்த்தி காமிங்க. இதுதான் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படி என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்கள் அடுத்த ஸ்டெப்ப, அடுத்த அத்தியாயத்துக்குள்ள, அடுத்த மாற்றத்துக்குள்ள, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அடுத்த உயர்வுக்குள்ள, அடுத்த நன்மைக்குள்ள, அடுத்த ஊழியத்துக்குள்ள உங்க கால்களை, உங்க வாழ்க்கைய, உங்களுடைய ஆவி ஆத்ம சரத்தை எடுத்து வைக்க முடியாம இருக்கிற உங்க வாழ்க்கைய என் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி தடைகளை உடைச்சு ஆசீர்வாதத்துக்கு நேரா, சமாதானத்துக்கு நேரா, உயர்வுக்கு நேரா கொண்டு போக போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று கர்த்தர் சொன்னார் சிலுவையிலே. இயேசுவின் நாமத்தினால இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் பட்ட பிரயாசம், நீங்கள் விட்ட கண்ணீர், நீங்கள் பட்ட வேதனை, உங்கள் துக்கம், உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர், உங்கள் போராட்டம், உங்கள் வேதனை எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாய் போகிறார். அவர் தடையை உடைத்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போக போகிறார். அதான் சொன்னது, மனித சத்தம் அல்ல. என் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த கூட்டத்திற்கு வரும்போது சொல்லுவீங்க, ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறது, என் ஊழியத்தில் மாற்றம் வந்திருக்கிறது, என் வருமானத்தில் மாற்றம் வந்திருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறது, என் அபிஷேகத்தில் மாற்றம் வந்திருக்கிறது, என்னுடைய தாகத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற காரியத்தில் மாற்றம் வந்திருக்கிறது, என் ஜெப வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறது என்று எல்லோரும் சாட்சியாய் சொல்லத்தக்கதாக என் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. சோர்வா கவனிக்காதீங்க, வாஞ்சையோடு தாகத்தோட கவனிங்க. தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீர் ஊற்றப்படும். எதிர்பார்ப்போட காத்துருங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைபடாது. வழியை திறக்கிறவர், வாசலை திறக்கிறவர், மாற்றத்தை கொண்டு வருகிறவர், உயர்வை கொண்டு வருகிறவர், பெருக்கத்தை கொண்டு வருகிறவர், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியா தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனோ தானே வந்த இடம் இல்லை, ஏனோ தானே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தோம் இல்லை. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க ஊழியத்துக்கு போனாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்காமல் இந்த இடத்தை விட்டு வந்ததா சரித்திரம் இல்லை. என் ஆண்டவர் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் இந்த இடத்துல உலாவுகிறார். இயேசு இந்த இடத்துல உயிரோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இடத்துல எல்லா மனிதனையும் பிரகாசிப்பிக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். Go forward, go forward. காலை எடுத்து வைங்க. முன்னே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன், ஆனா நீ ஒண்ணு செய்யணும், நீ தான் முன்னாடி போகணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார் செய்வார் என்று காத்திருப்பதை விட, நான் காலடி எடுத்து வைக்கிறேன், எனக்காக என் ஆண்டவர் எனக்கு முன்பாக போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நான் காலை எடுத்து வைக்க போறேன், எனக்கு முன்பாக என் ஆண்டவர் போய் அல்லேலூயா தடைகளை உடைத்து எறிவார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தடையோட உட்கார்ந்துருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்குதே பாஸ்டர், நாங்க எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போறது? இவ்வளவு கடன், இவ்வளவு குழப்பம், இவ்வளவு போராட்டம், இதுக்கு மத்தியில நாங்க எப்படி ஆசீர்வாதமா, எப்படி அபிஷேகமா, எப்படி நாங்க முன்னாடி போறது, எப்படி ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுன்னு ஒரே யோசனையா இருக்கிறோமே பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, ஆல்பதோஷ, நீ காலை எடுத்து வை, நான் உனக்கு முன்பாக போவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள இறங்கி பொத்துட்டு, எங்க வீட்டு கூரையை பொத்துட்டு ஒரு 100 கிலோ நகையை தூக்கி போடுங்கன்னா போட மாட்டாரு. சில ஆட்களுக்கு ஆண்டவர் நேரா வரணும், நேரா வந்து சொன்னாதான் வீட்டை விட்டே கிளம்புவாங்க.
நீ வீட்டை விட்டு கிளம்பு, அடுத்த கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, எல்லாம் திட்டமும் முன்னாடியே தந்துருவாரு. பிளான் எல்லாத்தையும் தர மாட்டாரு. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வா, வலது பக்கம் திரும்பு. ஒவ்வொரு நிலைமையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல கண் வச்சு உனக்கு நீ நடக்க ஆரம்பிக்கணும். உட்கார்ந்துட்டே இருக்க நடக்கணும், உட்கார்ந்துட்டே இருக்க தோண்ட ஆரம்பிக்கணும், உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடாது செய்ய ஆரம்பிக்கணும், உட்கார்ந்துகிட்டே இருக்காது கையை வைக்க ஆரம்பிக்கணும், உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கோ ஃபார்வர்ட். நீங்க முதல்ல எந்திரிக்கணும். நீ போ, நீ புறப்பட்டு போ. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜாதியை விட்டு புறப்பட்டு அங்க போனேன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இவர் புறப்படாம உட்கார்ந்துகிட்டே இருந்தார்னா பெரிய ஜாதியா ஆயிருக்க முடியாது, செல்வந்தரா ஆயிருக்க முடியாது, அந்த சந்ததியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்க முடியாது. அவரு எதுவுமே கேட்கல, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு புறப்பட்டார். ஆண்டவர் பெரிய பிளான் தான் கொடுக்கல, இங்க போ அங்க போய் நில்லு அப்படி அலைஞ்சு திரி அதை பாருன்னா சொல்லல, போன போயிடணும். ஆண்டவர் நானே உங்களை எல்லாருக்கும் சொல்றாரு, கோ ஃபார்வர்டு. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, எதையாவது ஒண்ணு செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் செய்வார் 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 செய்வார். ஆனா நீங்க செய்ய ஆரம்பிச்சா அவர் வேகமா செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தடை எப்படிங்க தெரியும்? போனாதானே தடையே தெரியும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தடை வருது எப்படி தடை வரும்? போனாதான் தெரியும். அதுக்கு மேடா பள்ளமா, அது முள்ளுக்காடா, அது பாலைவனமா, அது கடலா, அது ஆறா, போனாதானே தெரியும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு தடை வருதுன்னா கர்த்தருடைய மகிமையும் வெளிப்படாது, நமக்கும் விசுவாசம் வராது. காலை எடுத்து வைங்க. உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, குடும்ப காரியத்துல, எல்லாத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாளைக்கு எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போகிறார். ஆமென் சொல்லுங்க. கோ ஃபார்வர்ட். எழும்புக, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு, மரித்தோர விட்டு எழும்பு. சீயோன் குமாரத்தியே உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு. எழும்புனாதான் பிரகாசிக்க முடியும். எழும்பி எழும்பு. கர்த்தர் எல்லாரையும் இன்னைக்கு எழுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எந்தெந்த காரியத்துல எழும்பணும்னு நினைச்சு வந்தீங்களோ அந்த காரியத்துல இன்னைக்கு கன்ஃபார்மா கர்த்தர் உங்களை எழுப்ப பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்வுகள் மாறுகிறது, குழப்பங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, பயங்கள் நீங்குகிறது, தடைகள் உடைகிறது. கர்த்தர் உங்களை எழும்பி ஓட வைக்கிறது மட்டுமல்ல, புது பலன் அடைந்து பறக்க வைக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கை பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எழும்புங்க. எங்க இந்த சேரை விட்டா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எழும்புங்க, ஜெபத்துல எழும்புங்க, விசுவாசத்துல எழும்புங்க, அபிஷேகத்துல எழும்புங்க. இன்னைக்கு எழும்பியே ஆகணும். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அபிஷேகம் பெறாதவங்க கை வருத்தி காமிங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? இல்ல அந்நிய பாசை பேச சொல்வேன் கொஞ்ச நேரத்துல. எப்படிதான் பேசுறேன்? இந்த பார் ஒருத்தர் தூக்கணும், அந்த அக்கா தூக்கணும், பின்னாடி ஒரு அக்கா தூக்கணும், ஒரு 2 பேர் இருக்கு. இந்த அண்ணே எப்படி ஒரு 7 பேராவது 8 பேராவது இருப்பீங்க அபிஷேகம் பெறாது. நீங்க பெறணும்னு விரும்புனீங்கன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அபிஷேகம் வேணும்னு உங்களுக்கு தாகம் இருந்துச்சுன்னா தாகம் உள்ள மேல் தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இல்லாமையே குடும்பத்தை ஓட்ட முடியலையே. அபிஷேகம் இருந்தே குடும்பத்தை ஓட்ட முடியலையே. அபிஷேகம் இல்லாம எப்படிதான் குடும்பத்தை ஓட்டுறீங்களோ? கோபம் வந்தா, அபிஷேகம் இருந்தா கொஞ்சம் குறைஞ்சி எங்கிட்டாவது அமர்ந்து அது ஓரமா நின்றுது. அபிஷேகம் இல்லைன்னா, கோபம் வந்துச்சுன்னா உடையாம விடாதே. வீட்டுல உடையுதா இல்லையா? வார்த்தை
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா.